بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون إن الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே சரியான முறையில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இறைவன் காலத்திற்கு காலம் தன்னுடைய தூதர்களை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக சரியான வழிகாட்டுதல்கள் எது என்பதையும் நாம் தவிர்த்து நடக்க வேண்டிய தவறான வழிமுறைகள் எது என்பதையும் இனம் பிரித்து காட்டியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டியாகவும் அதனுடைய முழுமையான விளக்க உரையாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அமைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழி பிரகாரமும் திருமறை குர்ஆன் கற்றுத்தருகிற நடைமுறைகள் பிரகாரமும் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்றும், இந்த வழிகாட்டுதல்களுக்கு மாற்றமாக வாழக்கூடியவர்கள் கண்டிப்பாக நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்றும் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கம் நமக்கெல்லாம் கற்றுத்தருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு உலகம் முழுவதும் தமிழ் பேசுகிற மக்களுக்கு மத்தியிலும் தமிழ் அல்லாத பல மொழிகள் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியிலும் ஏகத்துவத்தை அதன் தூய வடிவத்திலே பிரச்சாரம் செய்து வரக்கூடிய தௌஹீத் ஜமாத்தினுடைய பிரான்ஸ் மண்டலமாக இருக்கிற FRTJ சார்பாக நடத்தப்படுகிற இந்த ஆன்லைன் நிகழ்ச்சியிலே இஸ்லாத்தின் அடிப்படை தௌஹீதா சலஃபி கொள்கையா என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பை பொறுத்தவரையில் மிக முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல முக்கியமான செய்திகள் அடங்கப்பெற்ற ஒரு தலைப்பாக இது அமையப்பெற்றிருக்கிறது. காரணம் என்னவென்றால், இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையை எடுத்து பார்க்கிற போது இஸ்லாம் அல்லாத பலவிதமான மார்க்கங்களும் இந்த உலகத்திலே பரவலாக பிரச்சாரம் செய்யப்பட்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தை பல இடங்களிலும் பல விதங்களிலும் பிரச்சாரம் செய்யக்கூடிய பல சகோதரர்கள் காணப்படுகிறார்கள். இந்த இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிற இதே நேரத்தில் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் எது என்பதை சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால் அந்த அடிப்படை கொள்கை விஷயத்தில் தடம் புரண்டு இஸ்லாத்தின் அடிப்படை இதுதான் என்று பலவிதமான கொள்கைகளும் தங்களுக்கு அடிப்படையாக வைத்துக்கொண்டு செயல்படக்கூடிய சகோதரர்கள் காணப்படுகிறார்கள். இப்படியான நேரத்தில் இன்றைக்கு ஏகத்துவம் பேசக்கூடிய சமுதாயத்துக்கு மத்தியில் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவன் அல்லாத யாரையும் வணங்கக்கூடாது, அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும் என்று பல்லாண்டு காலமாக ஏகத்துவ பிரச்சாரம் செய்து வரக்கூடிய ஏகத்துவ சகோதரர்களுக்கு மத்தியிலே இன்றைக்கு ஒரு புதுவிதமான கொள்கை பரப்பப்பட்டு அதுவும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை போன்று
காட்சிப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. அது என்ன புதுவிதமான கொள்கை பரப்பப்படுது என்று கேட்டால், சலபி கொள்கை என்கிற பெயரில் ஒரு கொள்கை பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்த சலபி கொள்கையை வைத்து தாங்கள் ஒரு விதமான கொள்கை பிரச்சாரத்தை மேற்கொண்டு செயல்படக்கூடிய ஒரு சில கூட்டத்தினரை நாம் காண முடியும். இதே நேரத்தில் ஏகத்துவத்தை அடிப்படையாக கொண்டு அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் கேட்க வேண்டும், அவன் தூதர் முகமது நபி அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அது மட்டும்தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது என்று சொல்லி ஏகத்துவத்தை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் சொன்னதை அவன் தூதர் சொன்னதை மாத்திரம் பின்பற்றக்கூடிய ஏகத்துவ சொந்தங்களையும் நாம் பரவலாக காண முடிகிறது. இன்றைக்கு இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை தொடர்பாக ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து மோதல் எதன் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால், இதற்கு இந்த குறிப்பாக தௌஹீதுக்கும் சலபி கொள்கைக்கும் மத்தியிலே ஏற்படக்கூடிய கருத்து மோதலை எதை வைத்து உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், நபித்தோழர்களை வைத்துத்தான் உருவாக்கி இருக்கிறார்கள். நபித்தோழர்களை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தங்களுடைய உயிர், பொருள், சொத்துக்கள் அத்தனையும் தியாகம் செய்து இந்த மார்க்கத்தை உயிர்ப்பித்து இன்றைக்கு நாமெல்லாம் இந்த மார்க்கத்தை ஏகத்துவத்தை ஏற்று பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிறோம் என்றால், இதற்கெல்லாம் அடிப்படையாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆரம்பகால பிரச்சார நேரத்திலேயே அவர்களுக்காகவே தியாகம் செய்த ஒரு பெரும் கூட்டத்தினர் இருக்கிறார்கள். அவர்கள் யாரே? அவர்கள் தான் நபித்தோழர்கள். இந்த நபித்தோழர்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அந்த கொள்கை இதுதான் என்று ஒரு அடிப்படையை இவர்கள் வைத்துக்கொண்டு நபித்தோழர்கள் சொன்னபடிதான் நாம் நடக்க வேண்டும், நபித்தோழர்களும் நம்முடைய எடுத்துக்கொள்ளத்தக்க ஒரு ஆதாரத்துக்குரியவர்கள் தான் என்கிற ஒரு அடிப்படையை வைத்துத்தான் இந்த சலபி கொள்கையினுடைய அடிப்படையை அமைத்திருக்கிறார்கள். சலபி கொள்கையை பொறுத்தவரையில் இன்றைக்கு ஏகத்துவம்னா என்னங்கிறது பரவலாக பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்த ஒரு விஷயமாக மாறிவிட்டது. ஏன் மாறிடுச்சு? தௌஹீதுன்னா இஸ்லாம்னா என்னன்னு ஆரம்ப கால மக்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இஸ்லாத்தை இன்றைக்கு நாம் சொல்லுகிற தமிழ் உலகத்தில் இன்னைக்கு நாம அல்லாஹ்வை வணங்கணும்னு பிரச்சாரம் செய்கிறோமே, இதே நிலைதான் ஆரம்பத்தில் தமிழ்நாட்டில் இருந்ததா? கிடையாது. இதே நிலை இலங்கையில் இருந்ததான்னா கிடையாது. இதே நிலை மேற்கு நாடுகளில் இருந்துச்சான்னா கிடையாது. என்ன நிலை இருந்துச்சு? அல்லாஹ்வை வணங்க வேண்டிய இஸ்லாமிய சமுதாயம் மரணித்தவர்களிடத்தில் கையேந்தி கொண்டிருந்தார்கள். கண்டவர்களையும் தங்களுடைய வழிகாட்டிகள் என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் சொல்வதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் என்ற அடிப்படையை கொண்டு வந்து அந்த அடிப்படையில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். மதுகபுகள் என்று சொல்லி ஒரு பெரும் கூட்டத்தார் ஷாஃபி மதுகபு அதுதான் நேர்வழிக்கு வழி என்று சொல்லி ஷாஃபி மதுகபை பின்பற்றி கொண்டு ஒரு பெரும் கூட்டத்தார் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை விட்டும் வழிதவறி போயிருக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி ஹனஃபி மதுகபு என்று சொல்லி இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் சொல்வதுதான் இஸ்லாத்தினுடைய தெளிவான சட்டங்கள் என்று சொல்லி இமாம் அபூ ஹனீஃபாவுக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டம் போயிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இதே மாதிரி ஹம்பலி மதுகபு, மாலிகி மதுகபு என்று சொல்லி பலவிதமான மதுகபுகளும் உருவாக்கப்பட்டு அது ஒரு பெரும் கூட்டம் இஸ்லாத்தின் பெயரால் வழிகட்டு போன காட்சியை நாம் கண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அந்த வழிகேடுகள் மிக பாரிய அளவில் இருந்து பிரச்சாரம் வேற செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே மாதிரி தரீக்காக்கள் என்கிற பேரில் ஒரு மிகப்பெரியதொரு வழிகேடு உருவாக்கப்பட்டது. என்ன தரீக்கா? ஷாதுலியா, காதிரியா, நக்ஷபந்தியா என்று சொல்லி ரிஃபாயியா என்றெல்லாம் பலவிதமான தரீக்காக்கள் உண்டாக்கப்பட்டு அந்த தரீக்காக்களின் அடிப்படையில் தான் நாம் வாழணும் என்கிற உள்ளத்தை செம்மைப்படுத்துகிறோம் என்று சொல்லி தரீக்காக்களை கொண்டு வந்தார்கள். என்ன உள்ளத்தை செம்மைப்படுத்துறதா? நாம் அத்தனை பேரும் அப்படி ஒரு மிக்க இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் இப்படித்தான் வாழணும் என்று சொல்லி இவர்கள் எல்லாம் அவுலியாக்கள், இவங்க சொல்றது தான் நாம கேட்கணும் என்று சொல்லி அவுலியாக்கள் மகான்களுடைய பெயரால ஒரு பெருங்கூட்டம் வழிகேட்டுக்கு போனது மட்டும் இல்லாம இன்றைக்கும் அந்த வழிகேட்டை பகிரங்கமாக பிரச்சாரம் செய்யக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இப்படி இஸ்லாமிய வரலாற்றில் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தகர்த்து பல பேரும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா வழிகேட்டின் பக்கம் சென்றிருந்தார்கள். இந்த வழிகேட்டையெல்லாம் அடிச்சு நொறுக்கி அந்தந்த காலகட்டங்களில் ஏகத்துவ சத்திய கொள்கை ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலைநிறுத்தப்பட்டு வந்திருக்கிறது. அந்த வகையில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஏகத்துவ பிரச்சாரத்தை தௌஹீத் ஜமாஅத் மேற்கொண்டு வருகிறது. என்ன ஏகத்துவ பிரச்சாரம்? அல்லாஹ் சொன்னதை மட்டும்தான் கேட்போம், அவனை மட்டும்தான் வணங்குவோம், வேற யாரையும் வணங்க மாட்டோம்.
அவன் அல்லாத யாரும் கடவுள் கிடையாது, அவர்களிடத்தில் பிரார்த்திக்க முடியாது, அவர்களிடத்தில் நோய் நொம்பலங்கள் தொடர்பாக முறையிட முடியாது, எங்களுக்கு அனைத்தையும் தருபவன் எங்களை படைத்த ரப்பு தான் என்கிற ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செய்து வருகிறோம். அதே போன்று பின்பற்ற தகுதியானவங்க யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதை நாம பின்பற்றணும், எப்படி நாம வாழணும், எவர் சொன்னதை கேட்கணும் என்பதையெல்லாம் மிக தெளிவாக இந்த சமுதாயத்திற்கு உணர்த்தி சென்றவர்கள் முகமது நபி அவர்கள். இந்த முகமது நபி அவர்கள் எதை இஸ்லாம் என்று சொன்னார்களோ அதுதான் இஸ்லாம், எதை இஸ்லாத்துக்கு மாற்றமானது என்று சொன்னார்களோ அது இஸ்லாத்துக்கு மாற்றமானது. இந்த கொள்கையை இன்றைக்கு பல்லாண்டுகளாக தௌஹீது ஜமாத் பிரச்சாரம் செய்து வரக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. இந்த பிரச்சாரத்துக்கு நடுவில் எப்படி ஷியாக்கள் காதிரியாக்கள் என்று சொல்லி பலவிதமான வழிகேடுகளும் இஸ்லாத்தின் பெயரால் உருவாகி இருக்கிறதோ அது மாதிரி இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யப்படக்கூடிய ஒரு கொள்கை என்னன்னு கேட்டா சலபி கொள்கை. அது என்ன சலபி கொள்கை? ஆரம்ப காலத்தில் யாரெல்லாம் தங்களை தௌஹீத்வாதிகள் என்று சொன்னார்களோ, நீ யாருப்பா என்று கேட்டால் நான் தௌஹீத்வாதிம்பாங்க. தௌஹீதுண்டா என்ன என்று கேட்கும்போது ஏற்கனவே நான் சொன்ன அந்த விளக்கத்தை சொல்லுவாங்க. நாங்கள் அல்லாஹ் சொன்னா தான் கேட்போம், அவன் தூதர் சொன்னா தான் கேட்போம் என்று இருந்தவர்கள் இன்றைக்கு நீ யாருப்பா என்று கேட்டா நான் சலபி, உன் கொள்கை என்ன? சலபி கொள்கை. நீ யாரு? சலபி கொள்கைண்டா என்ன என்று கேட்கும்போது அதுக்கு சொல்லுகிற விளக்கம் என்ன? நாங்க அல்லாஹ் சொன்னா கேட்போம், அவன் தூதர் சொன்னா கேட்போம், நபித்தோழர்கள் சொன்னா கேட்போம், நபித்தோழர்களை எப்படி விளங்கினாங்களோ அப்படித்தான் நாம எல்லாத்தையும் விளங்கணும் என்று சொல்லி ஒரு கொள்கையை பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். இந்த கொள்கையை பொறுத்தவரையில் இந்த சலபி என்கிற வார்த்தை இருக்குது இல்லையா, இந்த சலபுகள் என்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிற ஒருவர் நீங்க தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லா அவங்க தான் அதிகமாக இதை பயன்படுத்தியிருப்பாங்க. ஏன் அஹமது பின் ஹம்பல் பயன்படுத்தியிருப்பாங்கன்னு கேட்டா அஹமது பின் ஹம்பல் ரஹிமுல்லா அவர்களை பொறுத்தவரையில் இந்த கொள்கையில ஏகத்துவ கொள்கையில மிக தெளிவாக இருந்த ஒருவர், சத்திய கொள்கை இதுதான் என்று சொல்லி மிக தெளிவாக பிரச்சாரம் செய்த ஒரு மனிதர். இந்த அஹமது பின் ஹம்பல் அவங்க எந்த ஒரு காரியத்தை எந்த ஒரு விளக்கத்தை சொல்ல போனாலும் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அதாவது இஸ்லாத்தின் அடிப்படை சம்பந்தமாக அகீதா சம்பந்தமாக அல்லாஹ்வை எப்படி நம்பனு, அவன் தூதரை எப்படி நம்பனுங்கிறது தொடர்பாக எல்லாம் பேசுகிற நேரத்தில் சலபுகள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி மேற்கோள் காட்டிவிட்டு செல்லுவார். இவர் தான் அதிகமாக பல இடங்களில் சலபுகள் என்கிற இந்த வார்த்தை பிரயோகத்தை மேற்கொண்டு இருக்கிறார். இதே நேரத்தில் இஸ்லாமிய வரலாற்றில் பல வழிகேடுகள் உள்ள நுழையுது. ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்கு ஏற்ற மாதிரி வழிகேடுகளை உள்ள நுழைக்கிற நேரத்தில் இந்த வழிகேடுகள் எந்த அளவுக்கு நுழைவிக்கப்படுதுன்னு கேட்டா அரசாங்கத்தினுடைய அனுமதியோட பிதுஅத்துகள் செய்கிற அளவுக்கு வழிகேடுகள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் நுழைவிக்கப்பட்டது. அப்பாசியர்களுடைய ஆட்சி காலம் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அரசாங்கத்தில் துணையோட பிதுஅத்துகளை செய்யக்கூடிய செயல்பாடுகள், பிதுஅத்தை ஆதரிக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் உண்டாகி விட்டது. பிதுஅத்தை எதிர்த்தால் குற்றம் மாதிரியும் பிதுஅத்தை ஆதரிக்கிறது தான் சரி மாதிரியும் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அரசாங்கமே அதுக்கு துணை போகிற ஒரு நிலை உருவாகியது. இப்படியான ஒரு நிலை உருவாகிற நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா அகீதா ரீதியாக அல்லாஹ்வை எப்படி நம்பனு, அல்லாண்டா யாரு, அல்லாஹ்வுடைய கையிண்டா என்ன இன்னொரு கேள்வி வருமா? அல்லாஹ் தாலா அல்லாஹ்வுடைய கை தொடர்பாக திருமறை குர்ஆன் பேசுற நேரத்தில் அல்லாஹ்வுடைய கையிண்டா என்ன என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய கையின்னா கைதான், அல்லாஹ்வுடைய காலுன்னா காலு தான், அல்லாஹ்வுடைய முகம் என்றால் முகம்தான், அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது என்றால் இருக்கிறது தான் என்று அல்லாஹ்வை பற்றி எது எப்படி சொல்லப்படுகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் சலபுகள்ல வழிமுறை. சஹாபாக்கள் இப்படித்தான் நம்பினாங்க, நாம அப்படியே நம்பணும் என்று சொல்லி அன்றைய அந்த ஆட்சி குழப்ப நேரத்தில் அல்லாஹ்வுடைய அந்த சிபாத்துகள் சம்பந்தமாக அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும் என்பது தொடர்பான பிரச்சனை எழுகிற நேரத்தில் அன்றைக்கு இருந்த அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, நான் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபிகள் நாயகம் அவங்களும் சொல்றாங்க, சஹாபாக்கள் அதை அப்படி சொன்ன மாதிரியே ஏத்துக்கிட்டாங்க, ஆகவே அதே மாதிரி நாமளும் ஏத்துக்கிட்டு போயிடணும் என்று சொல்லி அன்றைய அறிஞர்கள் விளக்கம் சொல்லி கொண்டிருந்தார்கள். சலபு என்ற வார்த்தையை பயன்படுத்தி சலபுகள் நமக்கு முன்னுக்கு சென்றவர்கள் சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வை நம்பினாங்கன்னா இப்படித்தான் நம்பினாங்கன்னு சொல்லி அல்லாஹ்வை நம்புகிற விஷயத்தில் என்ன செஞ்சாங்கன்னா இந்த சலபி என்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு இந்த சலபி என்கிற வார்த்தை இதுக்கு தான் பயன்படுத்தப்படுகிறதா, அல்லாஹ்வை எப்படி நம்பணுங்கிறதுக்கு தான் பயன்படுத்தப்படுகிறதா, அல்லது அல்லாஹ்வை இப்படித்தான் நம்ப வேண்டும் என்று சஹாபாக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படித்தான் நாமளும் புரிஞ்சு கொள்ளணுமா? இஸ்லாம் அதைத்தான் சொல்லுதான்னு கேட்டா அப்படி சொல்லவே இல்லை. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா
குர்ஆன் எதை அல்லாஹ்வை பற்றி எப்படி சொல்கிறதோ அப்படி நம்ப வேண்டும். நாமளும் அப்படித்தான் நம்புறோம். இதே நேரத்தில் ஹதீஸ்ல எப்படி அல்லாஹ்வை பற்றி சொல்லப்படுகிறதோ அப்படி நம்ப வேண்டும். இது நமக்கும் இதுதான் கடமை, நமக்கு முன்னாடி போனவங்களுக்கும் இதுதான் கடமை, சஹாபாக்களுக்கும் இதுதான் கடமை, அத்தனை பேருக்கும் இதுதான் கடமை. என்ன கடமை? எப்படி சொல்லப்பட்டதோ அப்படி நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு சலபு கொள்கை என்று சொல்லி இந்த பிரச்சாரம் தான் மேற்கொள்ளப்படுகிறதா? இந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்படலை. இன்னைக்கு மேற்கொள்ளப்படுகிற சலபி பிரச்சாரம் என்னன்னு கேட்டா, சஹாபாக்களுடைய தியாகத்தை பேசுவார்கள். சஹாபாக்கள் செய்த தியாகம், சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக செய்தப்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் பற்றி சிலாகித்து பேசி, ஆகவே இவர்கள் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார்கள், இவங்களுக்கு தெரியாத இஸ்லாமா நமக்கு தெரிஞ்சிட போகுது, ஆகவே இவங்க எதை இஸ்லாம் என்று சொல்றாங்களோ அதுதான் இஸ்லாம் என்கிற இந்த வாழைப்பழத்தில் ஊசியை நுழைக்கிற ஒரு விதமான ஒரு ஹிக்குமத்தான ஒரு கொள்கையை இவர்கள் உள்ளே நுழைக்க பார்க்கிறார்கள். எப்படி செய்வாங்க? வழிகேடுகள் எப்பயுமே எப்படி வரும் தெரியுமா? நேரடியாக வழிகேடு மாதிரி காட்டிட மாட்டாங்க. எப்படி காட்டுவாங்க? நேர்வழி மாதிரி காட்டி தான் வழிகேடு உள்ள நுழையும். அப்படித்தான் நுழைந்தது. எப்படி நுழையும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்துக்குள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா படைத்து தங்க வைக்கிறானா இல்லையா? தங்க வைக்கிற நேரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன செய்யறாங்க? அங்க எல்லா அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அல்லாஹ் தஆலா கொடுத்து, குழு வஸ்ரபு, நீங்க சாப்பிடுங்க, குடிங்க, நல்லபடியா இருந்துக்கிறங்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அப்படி இருந்துகிட்டு வரும்போது ஒரே ஒரு மரத்தை காட்டி இதை மட்டும் அணுகி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான். ஒரு மரத்தை காட்டி இதை மட்டும் அணுகிறாதீங்க அப்படின்னு சொன்னதோட மனித இயல்பு என்ன? எதை நாம கூடாதுங்கிறோமோ ஏன் கூடாதுன்னு சொல்றாங்க, ஏன் செஞ்சு பார்த்தா என்ன, இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை ஷைத்தான் உண்டாக்குவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு உண்டாக்கப்படுகிறது. உண்டாக்கப்பட்டு என்ன நடந்தது? அதை நாம சாப்பிடாம இருக்கிறதுக்கு நம்ம ஏன் அத்தனை எல்லாத்தையும் தந்தால ஏன் இந்த மரத்தை அணுக வேணாம்னு சொன்னா, ஆதமே அணுகுங்க என்று சொல்லி ஷைத்தானிய தூண்டுதல் காரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த மரத்தை அணுகுகிறார்கள். கடைசியில் என்ன நடந்தது? நல்லது மாதிரி தான் காட்டினான். இதை செய்யறது நல்லது மாதிரி ஷைத்தான் காட்டி அந்த மரத்தை அணுக வைத்ததன் மூடாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மரத்தை அணுகுறாங்க. அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? உலகுக்கு அனுப்பப்பட்டார்கள் என்று சொல்லி திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. இன்னைக்கு இதை அடிப்படையா வச்சு இந்த சமுதாயத்தில் நுழைந்திருக்கிற அத்தனை வழிகேடுகளையும் உரசி பாருங்க. எல்லா வழிகேடும் நல்லது மாதிரி காண்பிக்கப்பட்டு தான் நுழைவிக்கப்பட்டிருக்கும். இப்ப தராவி இரவு தொழுகை இருக்குது, ரமலான்ல இரவு தொழுகை இப்படித்தான் தொழ வேண்டும்னு ரசூலுல்லாஹ் ஒன்ன காட்டி தந்திருக்கிறாங்க. ஆனா பொதுவாக உலமாக்கள் என்ன செய்வாங்க? 23 ரக்காத்துகள் இரவு தொழுகை தொழனே என்று சொல்லி பேசிக்கொண்டு திரிகிறார்கள். இப்படி பேசுகிறவர்கள்ட்ட இரவு தொழுகை 23 கிடையாதுங்க, அது ரசூலுல்லாஹ் காட்டி தரல என்று சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? ரசூலுல்லாஹ் காட்டி தர தொழுகை நல்லதா இல்லையா, தொழுகிறது நல்லதா இல்லையா, நல்ல ஒரு காரியத்தை நாங்க செஞ்சா அவங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்படி கேட்பாங்களா இல்லையா? அப்ப என்ன அவங்களோட உள்ளத்துல என்ன காட்டப்படுதுன்னு கேட்டா, தொழுகைங்கிறது ஒரு நல்ல காரியம், தொழுகிறது நல்ல விஷயம்ங்கிறதுனால அந்த தொழுகையை எப்படி செஞ்சா தான் என்ன, தொழுகிறது நல்ல காரியம் தான், ஆனா அதை எப்படி செய்யணும்? ரசூலுல்லாஹ் காட்டி தந்த மாதிரி செய்யணும். ரசூலுல்லாஹ் காட்டி தராத மாதிரி செஞ்சுட்டு அது தொழுகைன்னு சொன்னா தொழுகை ஆகுமா? தொழுகை ஆகாது. அந்த அடிப்படை அவங்களுக்கு புரியுது இல்ல. என்ன நினைக்கிறாங்க? எத்தனை ரக்காத்து தொழுதா என்ன, தொழுகை தானே நினைக்கிறாங்க. இதே மாதிரி எல்லா பிதுஅத்துகளையும் நீங்க கூட்டு துவா ஓதுவான். தொழுகைக்கு பிறகு உட்கார்ந்துக்கிட்டு ஆமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லி கூட்டு துவா ஓதுவான். கூட்டு துவா மார்க்கத்தில் துவா கேட்கறது தப்பான்னு கேட்பான். மார்க்கத்தில் இது இல்லப்பான்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் இதை செய்யலப்பான்னா, குர்ஆன் நாம் துவா கேட்கறது தப்பா என்று கேட்பான். அப்ப என்ன அர்த்தம்? துவா கேட்கறது நல்ல விஷயம், இந்த நல்ல விஷயம் மாதிரி காட்டி ஒரு தவறு சரியாக்கப்பட பார்க்கிறது. இதே மாதிரி கத்தம் ஓதுறதை எடுத்துக்கிறங்க, கந்தூரி கொடுக்கறதை எடுத்துக்கிறங்க, என்ன காரியத்தை நீங்க எடுத்தாலும் ஒரு மையத்து வீட்டில் போய் யாசின் ஓதிக்கிட்டு இருப்பான். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மௌத்தா போனாங்க, எத்தனையோ சஹாபாக்கள் மரணிச்சாங்க, யாருக்குமே இப்படி செய்யலப்பான்னு சொன்ன அவங்க என்ன கேட்பாங்க? செய்யலாட்டி என்ன, குர்ஆன் தானே ஓதுறோம், குர்ஆன் ஓதுறது தப்பு கிடையாது, நன்மை, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. ஆனா ரசூலுல்லாஹ் காட்டி தராத இடத்துல அதை செஞ்சோம்னா பாவம் வந்துடும். அப்ப எப்படி இந்த பாவங்கள் எல்லாமே, எல்லா பிதுஅத்துகளும் எல்லா ஷிர்க்குகளும் இஸ்லாத்துக்கு முரணான அத்தனை காரியங்களும் எப்படி மக்கள்கிட்ட எப்படி காட்சிப்படுத்தப்படுகிறது? நல்லது மாதிரி காட்டித்தான் பாவத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படுகிறது. அப்ப கெட்டதுன்னு சொல்லிட்டோம்னு சொன்னா வருவானா அந்த பக்கம்? வரமாட்டான். அப்ப நல்லது மாதிரி காட்டும் போது அந்த கெட்டது கூட நல்லது மாதிரி அவர்கள் உள்ளம் ஏற்றுக்கொள்ள வைத்து விடுகிறார்கள். இதே ஒரு நிலைதான்
இந்த சலபி கொள்கை என்கிற பெயரிலையும் சமுதாயத்துக்கு மத்தியில கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எப்படி செய்றாங்க? நபித்தோழர்களுடைய தியாகத்தை பற்றி இவர்கள் மக்களுக்கு மத்தியிலே செய்திகளை சொல்லுவார்கள். நபித்தோழர்களுடைய தியாகத்தை நாம மறுத்தமா? நபிகள் நாயகத்தோடு சேர்ந்து அவர்கள் செய்த அந்த தியாகம் அளப்பரியது. அதை யாருமே மறுக்கவும் முடியாது. எப்படி தியாகம் பண்றாங்க? அல்லாஹ் தஆலாவை திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மிய, இந்த எழுத படிக்க தெரியாத இந்த தூதரை, இந்த நபியை, முகமது நபி அவர்களை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். எப்படி பின்பற்றுறாங்க? தங்களிடம் இருக்கிற தௌராத்திலும் இன்ஜீலிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் பார்க்கிறார்கள், காண்கிறார்கள். இந்த நபித்தோழர்களை பற்றி சொல்லும்போது எப்படி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான்? எழுத படிக்க தெரியாத இந்த நபியை, இந்த தூதரை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத படிக்க தெரியாது, எழுத படிக்க தெரியலங்கிறதுனால நாங்கள் பின்பற்ற மாட்டோம்னு சொன்னாங்களா? உங்களுக்கு எழுத படிக்க தெரியாவிட்டாலும் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று நம்பி ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி ஆரம்ப கட்டம், இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டம். ஒரு பெரிய படிப்பாளியாக கூட ரசூலுல்லாஹ் அறியப்படலை. ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத படிக்க தெரியாது. எழுத சொன்னா எழுத மாட்டாங்க, எழுத தெரியாது. ஒரு புத்தகத்தை கொடுத்து வாசிக்க சொன்னா வாசிக்க தெரியாது. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் ஒரு நபி என்று சொல்லும் போது அந்த தோழர்கள் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா? அந்த தியாகத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிவிட்டு நபி என்ன சொல்றாங்கிறதையும் சொல்றான். யஅமுருஹும் பில் மஅரூஃப், அவர் அந்த மக்களுக்கு நல்லதை ஏவுகிறார். வ யன்ஹாஹும் அனில் முன்கர், அவர்களுக்கு கெட்டவற்றை, அவர் தீயவற்றை தடுக்கிறார் என்று சொல்லிட்டு அவர்களுக்கு ஹலாலானதை, நல்லவற்றை அவர் சாப்பிடுவதற்கு கூடும் என்று ஆகுமாக்குகிறார். தீயவற்றை வெற்றும் அவர்களை சாப்பிட வேண்டாம் என்று தடுக்கிறார் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி சிலாகித்து பேசிவிட்டு இந்த நபியை நம்பி இவரை கண்ணியப்படுத்தி இவருக்கு உதவியும் செய்து இவரோடு அருளப்பட்ட இந்த ஒளியையும் பின்பற்றுகிறார்களே அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இது யாருக்கு சொல்றான்? முதலாவது யாருக்கு? நமக்கு உள்ளதுதான். ஆரம்பத்தில் யாருக்குன்னு கேட்டா நபிகள் நாயகத்தினுடைய தோழர்களுக்காக அல்லாஹ் தஆலா சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய அடிப்படை இது. அவர்கள் அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள், கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். இன்னொரு கட்டத்தில் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் சூரா தௌபாவினுடைய 100வது வசனத்தில் சொல்லும்போது வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரீன வல் அன்சார், அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஹிஜ்ரத்து செய்த போனவங்க இருக்கிறாங்க இல்லையா, இவர்களையும் அன்சாரிகளையும் முந்தி சென்ற முதலாம் அவர்களையும் நல்ல விஷயத்தில் அவர்களை பின்தொடர்ந்தவர்களையும் அல்லாஹ் தஆலா புரிந்து கொண்டான். அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, நபித்தோழர்களை அல்லாஹ் தஆலா புரிஞ்சுக்கிட்டானா, ஏற்றுக்கொண்டானா. நபித்தோழர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இந்த அளவுக்கு அல்லாஹ்வால் புரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் இருக்கிறார்கள். இதை எடுத்து சொல்லுவாங்க. இதை நாமளும் தான் சொல்றோம். இதை எடுத்து சொல்லி பாத்தீங்களா, சஹாபாக்களை அல்லாஹ் தஆலா புரிந்து கொண்டதாக சொல்லிவிட்டான். அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டு விட்டதாக அல்லாஹ்வே சொல்லுகிறான். இப்படிப்பட்ட நல்லவர்களாக்கும் சஹாபாக்கள். இந்த சஹாபாக்கள் தவறு செய்வாங்களா? இந்த சஹாபாக்கள் சொல்றதுல தவறு வருமா? இவங்க சொல்றதை நாம கேட்டு பின்பற்றுறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்பாங்க. நாம என்ன யோசிப்போம்? அப்ப உள்ளம் என்ன சொல்லு? சரியா தானே இருக்குது. சஹாபாக்கள் இவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறாங்களே, கரெக்டா நடந்திருக்கிறாங்களே, சரியா இருந்திருக்கிறாங்களே, இஸ்லாத்துக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டவர்கள் தவறு செய்வார்களா? இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டவர்கள் இஸ்லாத்தை தவறாக புரிவார்களா? மார்க்கத்தை வளைப்பார்களா? மார்க்கத்தில் தவறு உண்டு பண்ணுவார்களா? செய்ய மாட்டார்கள். ஆகவே அவர்களை பின்பற்றினா என்ன தப்பு என்று சொல்லி பரப்பப்படுகிற அந்த போலி நம்பிக்கை உண்மையான நம்பிக்கை போன்று காட்சிப்படுத்தப்பட்டுவிடும். இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படையா? இஸ்லாம் இதைத்தான் சொன்னதா? இஸ்லாம் இப்படித்தான் நம்ப சொல்கிறதா? அப்படி நம்ப சொல்லவே இல்லை. இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லலன்னு கேட்டா, நாமளே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை பற்றி எப்படி எல்லாம் சொன்னார்கள்? லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை திட்டாதீர்கள். ஏன் திட்ட வேணாண்டாங்க? நபிகள் நாயகத்துடைய தோழர்களை திட்டக்கூடாது, அவர்களுக்கு ஏசக்கூடாது, அவர்களை குறைபடுத்தக்கூடாது. இதுல எந்த மாற்று கருத்தும் தௌஹீத் ஜமாத்துக்கு கிடையாது. ஏன் சொன்னாங்கன்னு கேட்டா, நீங்கள் உஹது மலை அளவுக்கு தங்கத்தை தர்மம் செய்தாலும் செலவிட்டாலும் கைப்பிடி எடுத்து சஹாபாக்கள் தர்மம் பண்ணியிருப்பாங்க. இதையும் நாம உஹது மலை பார்க்குறோமா இல்லையா? மதீனாவுக்கு போனால் சுற்றி பார்க்கும்போது தெரியுது எல்லாமே உஹது மலை தான். அந்த உஹது மலை அளவுக்கு தர்மத்தை செஞ்சுட்டு இவ்வளவு தர்மம் செஞ்சிருக்கமே என்று யோசிப்போம். அந்த தர்மத்தையும் சஹாபாக்கள் செய்த ஒரு கைப்பிடி
தர்மத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு சமனாகுமாண்டா சமனாகாது, கண்டிப்பா ஈக்குவல் ஆகாது. ஏன் ஈக்குவல் ஆகாது? சிச்சுவேஷன். அவர்கள் இஸ்லாத்தின் ஆரம்பம் அந்த நேரத்தில் செய்த தர்மத்துக்கும் எல்லா வளமும் பெருகி முஸ்லீம்கள் என்று தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு நேரத்தில் செய்கிற தர்மத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. முஸ்லீம் என்று சொன்னாலே கொன்றுவான், அப்படியான ஒரு நேரத்தில் முஸ்லீம்னாலே ஒருவர் உதவி செய்ய மறுக்கிற ஒரு நேரத்தில் முஸ்லீம்கள் என்றாலே மிகப்பெரிய எதிரிகளாக சமுதாயம் பார்க்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் உண்பதற்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுக தனக்கே சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கிற நேரத்தில் இன்னொருவருக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு தர்மம் செய்கிறாங்கன்னு சொன்னால் அது பெருசா? இப்போ நாம் எல்லா வளமும் கிடைக்க பெற்று நல்ல சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் நாம் செய்கிற அந்த தர்மங்கள் பெருசா? ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தா எது பெருசு? சஹாபாக்கள் செய்தது தான் பெரியது. அந்த சஹாபாக்களை நீங்கள் திட்டிராதீங்க, அவங்கள குறைப்படுத்திடாதீங்க, அவங்கள குறைவாக நினைச்சிடாதீங்க, தரக்குறைவாக பார்த்துடாதீங்க என்றெல்லாம் இஸ்லாம் கட்டளையிடுகிறது. இதை தௌஹீத் ஜமாத் மறுக்குதா? தௌஹீத் ஜமாத் மறுக்கல. இதையெல்லாம் நாமும் பேசுகிறோம். எந்த அளவுக்கு பேசுகிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் தோழர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், சஹாபாக்கள விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அவர்களை யார் நேசிக்கிறாரோ அவர் என்னை அவர் நேசிக்கிறார். நாம சஹாபாக்களை யாராவது நேசிச்சார்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தமா? ரசூலுல்லாஹ் அவங்க நேசிச்ச காரணத்தினால தான் அவரை நேசிக்கிறார் என்ற அர்த்தம். அவர்களை யாராவது வெறுத்து விட்டால் ரசூலுல்லாவை வெறுத்த காரணத்தினாலே அவரை வெறுக்கிறார். இந்த அளவுக்கு அவர் சஹாபாக்களை நேசிப்பது ரசூலுல்லாவை நேசிப்பதற்கு சமானமானது, சஹாபாக்களை வெறுப்பது ரசூலுல்லாவை வெறுப்பதற்கு சமானமானது என்றெல்லாம் இஸ்லாமிய இந்த செய்தி எல்லாம் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. இவ்வளவு முக்கியமான நபித்தோழர்கள் இந்த மார்க்கத்திற்காக அவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கிறாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. அதனால தான் அல்லாஹு தாலாவும் அவனுடைய தூதரும் இந்த நபிகள் நாயகத்தினுடைய தோழர்களுக்கு இவ்வளவு கண்ணியத்தை கொடுத்து இஸ்லாமிய மார்க்கம் பேச சொல்லுகிறது. அப்ப இவ்வளவு கண்ணியம் கொடுத்த இஸ்லாமிய மார்க்கம், சஹாபாக்களுக்கு இவ்வளவு தியாகம் செய்ததை போற்றி புகழுகிற இஸ்லாமிய மார்க்கம், இஸ்லாத்தினுடைய அடிப்படை எது என்று சொல்லும்போது சஹாபாக்களா அல்லது இஸ்லாத்தினுடைய அடிப்படை அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் சொன்னதுமான்னு கேட்டா அல்லாஹ்வும் அவன் தூதர் சொன்னதும் தான் டிக்ளேர் பண்ணிடுச்சு. சஹாபாக்கள் தியாகம் செய்தவர்கள், மார்க்கத்திற்காக உழைத்தவர்கள், கஷ்டப்பட்டவர்கள். அவர்களுடைய தியாகத்திற்கும் இன்றைக்கு நாம் செய்கிற தியாகத்திற்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது, அவ்வளவு இந்த மார்க்கத்திற்காக உழைத்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் உழைச்சாலும் அவங்க மார்க்கத்தை சொன்னது, அவர்கள் எதை இஸ்லாம் என்று சொல்றாங்களோ அதுதான் இஸ்லாமான்னு கேட்டா அப்படி புரியக்கூடாது. அல்லாஹ் எதை இஸ்லாம்னாலும் அதுதான் இஸ்லாம், அவனுடைய தூதர் எதை இஸ்லாம்னாங்களோ அதுதான் இஸ்லாம். அதன்படிதான் சஹாபாக்களும் வாழ வேண்டும், நாமும் வாழ வேண்டும். அப்ப இஸ்லாத்தின் அடிப்படையை இதை சொல்லும் போது யோசனை வரும். ஏன்னா சஹாபாக்கள் புரிஞ்ச மாதிரி நாம புரிஞ்சா என்ன தப்பா போயிருமா கேட்டா, புரிதலை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா சிந்தனை ஆற்றலை தந்திருக்கிறான். அத்தனை பேரும் குர்ஆனையும் சுன்னாவையும் தான் பின்பற்றணும் போது எனக்கு நான் அவர் விளங்கின மாதிரி தான் நான் விளங்க வேண்டும் முடிவெடுக்கிறது இஸ்லாத்தின் அடிப்படையா? இஸ்லாத்தின் அடிப்படையே கிடையாது. இஸ்லாத்தின் அடிப்படை எது? இஸ்லாம் அந்த அடிப்படையை மிக அழகாக சொல்லி தருகிறது. எப்படி அடிப்படையை சொல்லி தருகிறது? அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சூரா பக்ராவுல என்ன சொல்லி காட்டுறான்? வைதா கீலலகும் இத்தபிஉ மா அன்ஸலல்லாஹு, அல்லாஹ் இறக்கியதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் என்ன சொல்லுவாங்களாம்? அல்லாஹ் தஆலா எது சத்தியம் எது அசத்தியம்ங்கிறத பிரிச்சு பார்க்கறதுக்காக எவ்வளவு அழகா வழங்கப்படுத்துறான்னு பாருங்க. எப்படி சொல்றான்? வைதா கீலலகும் இத்தபிஉ மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றுங்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால் எங்கள் முன்னோர்களை நாங்கள் எதுல கண்டோமோ அதே நாங்கள் பின்பற்றுவோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான். எப்படி கண்டிக்கிறான்? அல்லாஹ் சொன்னதை கேளு, அவன் தூதர் சொன்னதை கேளு என்று சொல்லும்போது எங்க முன்னோர்களை நாங்கள் எப்படி கண்டோமோ அப்படித்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொன்ன அது நேர்வழியா? அப்ப அல்லாஹ் கேட்கிறான், அவர்களின் முன்னோர்கள் எதையும் விளங்காமலும் எதையும் புரியாமலும் நேர்வழி பெறாமலும் இருந்தாலுமா? ஏன் கேட்கிறான்? அவங்க நீங்க அல்லாஹ் சொன்னதை கேட்டு அல்லாஹ் சொன்னதில் தவறு வராது, அவன் தூதர் சொன்னதில் தவறு வராது. ஏன்னா ரெண்டுமே வகியாக இருக்குது. அல்லாஹ் சொன்னதை தான் அவனுடைய தூதரும் சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய வகியில தவறு வருமா? வகியில தவறு வராது. அப்ப வகியில தவறு வராது. ஆனா கண்டிப்பாக ஒரு மனிதர் சொல்லுகிற விஷயத்தில் தவறு வருமா இல்லையா? தவறு வரும்.
எந்த அளவுக்கு தவறு வரும்? அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் கூட மார்க்க விஷயம் என்று சொன்னா தான் அல்லாஹ்வுடைய தூதரையே பின்பற்றணும். உலக விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்ற முடியுமா? பின்பற்ற விஷயத்தை நல்லா விளங்கிக்கிறங்க. அல்லாஹ்வுடைய தூதரை தான் பின்பற்றணும். அதுக்கு மெதுல பின்பற்றணும். மார்க்க விஷயத்தில் மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். உலக விஷயத்தில் அதை கூட பின்பற்ற முடியாது. ஏன் பின்பற்ற முடியாது? பரீரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்க முகீஸ்ங்கிற ஒரு நபித்தோழரை கல்யாணம் கட்டியிருந்தாங்க, திருமணம் முடிச்சிருந்தாங்க. இந்த பரீரா என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், முகீஸ் ரதியல்லானவங்கள எனக்கு வேணாம்னு சொல்லிட்டாங்க, எனக்கு அவன் வாழ முடியலை என்று தலாக் குலா கேட்டு சொல்லிட்டாங்க, நான் பிரிஞ்சுக்கிறேன்ட்டாங்க. ஆனால் முகீஸ் ரதியல்லானவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த பரீரா ரதியல்லானவங்க தான் எனக்கு வேணும்னு சொல்லி மனைவி மேலே ரொம்ப இரக்கம். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் தான் வேணும்னு சொல்லி ஒரே விடாப்பிடியாக அழுது கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த செய்தி ரசூலுல்லாவுக்கு எட்டுகிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பரீரா ரதியல்லாஹு அவங்களை அழைத்து, பரீராவே, முகீஸ் உங்களோட ரொம்ப இரக்கமாக இருக்கிறாரு, நீங்கள் அவரோட சேர்ந்து வாழ்ந்துட்டு போயிடலாமா இல்லையா, அவரையும் உங்களுக்கு வாழ்க்கை துணையா நீங்கள் அவரையே வச்சுக்கிறலாமா இல்லையா என்று சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது பரீரா ரதியல்லாஹு என்ன கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இது உங்களுடைய சொந்த அபிப்பிராயமா அல்லது அல்லாஹ் சொல்லுகிற கட்டளையா? அழகா டிவைட் பண்ணி பார்க்குறாங்க பாருங்க. இது நீங்கள் சொல்கிற சொந்த கருத்தா அல்லது அல்லாஹ் சொன்னதை சொல்கிறீங்களா? அல்லாஹ் எல்லாம் சொல்லலம்மா, நான் தான் உனக்கு ஒரு ஆலோசனை பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். நீங்கள் தான் ஆலோசனை சொல்லுவீங்கன்னா உங்கள் ஆலோசனை நான் ஏற்றுக்கிறேன்னு கட்டாயம் கிடையாது. ஏன் கட்டாயம் கிடையாது? அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து அல்லாஹ் இப்படி சொல்கிறான்னு சொன்னால் நான் கேட்டுக்கிட்டு போயிடுவேன். ஆனால் அல்லாஹ் சொன்னதாக நீங்கள் சொல்லலை, நான் முஹம்மது என்கிற ஒரு தனி மனிதனாக சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்காது, என்னுடைய விருப்பத்தை பொறுத்ததுன்ட்டு அந்த அம்மா போயிட்டாங்க. எவ்வளவு அழகாக நாம் எது அடிப்படைங்கிறத புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு முத்தாய்ப்பான செய்தி இது. சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் கூட மார்க்க விஷயமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கிட்டு போயிடணும். மார்க்க விஷயம் இல்லாத உலக விஷயமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் விரும்பினா ஏற்றுக்கிறங்க, விரும்பலைன்னா ஏற்றுக்காம போய்க்கிறங்க என்ற ஒரு நிலை இருக்கும்போது, அல்லாஹ்வுடைய தூதருக்கே இதுதான் அடிப்படைனும் போது, அதுக்கு பிறகு வந்த நபித்தோழர்கள் சொல்வது இஸ்லாம், அதை நாம் அதுதான் இஸ்லாம் அடிப்படையாக எடுக்கணும்னு சொன்னால், அதுவும் இஸ்லாத்தில் ஒரு அடிப்படையாக வரும்னு சொன்னால் அது எப்படி சாத்தியப்படும்? அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு வந்த ஆரம்ப கட்டத்தில் மதீனத்து நபித்தோழர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த பேரிச்சம்பழங்களை கனிகளை நிறைய விளைச்சலை உண்டாக்கணுங்கிறதுக்காக மகரந்த சேர்க்கையில் ஈடுபடுவார்கள். ஒரு மரத்தில் பாலையை இன்னொரு மரத்தில் பாலையோட சேர்த்து இணைச்சு கட்டி மகரந்த சேர்க்கையை உண்டாக்குவாங்க. மற்ற மரங்களை பொறுத்த வரையில் மகரந்த சேர்க்கை பல விதங்களில் நடைபெறும். ஒரு பூவில் இருந்து மகரந்த சேர்க்கை இன்னொரு பூ செஞ்சுக்கிறோம்னு சொன்னால் அது இந்த இதுகள் மூலமாக பட்டாம்பூச்சி இது மாதிரி பிராணிகள் ஊடாக அது நடைபெற்றுவிடும். சிலதுக்கு அப்படி நடக்காது, நாம் அதை செஞ்சு விட வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டாகும். இப்படி நபித்தோழர்கள் எல்லாம் மதீனத்து நபித்தோழர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வித்தியாசமாக தெரியுது. பார்த்துட்டு ஏன்பா இதெல்லாம் செய்கிறீங்க, இப்படி ஏன் செய்கிறீங்க அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் போயிடுறாங்க. போனதுக்கு பிறகு சஹாபாக்கள் யாருமே அந்த வேலையை செய்யலை. அந்த வருஷம் மகசூல் குறைந்து விட்டது, விளைச்சல் வந்து ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹ், என்ன உங்களுக்கு விளைச்சல் ரொம்ப கம்மியாக போச்சே, நஷ்டப்பட்டுட்டீங்களே, என்ன விவரம்னு கேட்குறாங்க. கேட்கும்போது சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க, என்ன விவரமா, நீங்கள் தானே சொன்னீங்க செய்ய வேணாமண்டு, அதனால நாங்கள் செய்யலை, நீங்கள் செய்ய வேணாம்ன்றதுனால விட்டுட்டோம், நீங்கள் செய்ய சொல்லியிருந்தால் நாங்கள் செஞ்சுருப்போமே அப்படிங்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய துன்யா சம்பந்தமாக உங்களுக்கு தான் தெரியும், உங்கள் உலக விஷயங்கள் சம்பந்தமாக உங்களுக்கு தான் தெரியும். மார்க்க விஷயமாக நான் எதையாவது சொன்னேன்னா அதை எடுத்துக்கிறங்க, உலக விஷயமாக என்னை விட நீங்கள் தான் அறிஞ்சவங்கன்ட்டாங்க. உலக விஷயத்தில் ரசூலுல்லாஹ் எதையாவது விவசாயம் சம்பந்தமாக சொல்கிறாங்களா, இப்படி செஞ்சால் நல்லமேன்னா, உலக விஷயத்தில் விவசாயத்தில் ரசூலுல்லாஹ்வோட சஹாபாக்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருந்தது. அப்போ அவங்க என்ன செய்யணும், அவங்க எது விவசாயமோ அதுதான் செய்யணும். சஹாபாக்கள் என்ன பார்த்தாங்கன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்ல சொன்னாங்க, அதனால நாம் ரசூலுல்லாஹ் சொன்னதுனால விட்டு விடுவோம்னு நினச்சாங்க, மார்க்க கட்டளைன்னு நினச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹ் பிரித்து சொல்கிறாங்க, மார்க்கமாக நான் சொன்னால் அதை நீங்கள் ஃபாலோ அப் பண்ணி தான் ஆகணும். மார்க்கம் இல்லாமல் நானாக ஒரு விஷயத்தை உலக விஷயத்தை சொல்கிறேன்னு சொன்னால் அதில் நீங்கள் கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இவ்வளவு அழகாக பின்பற்றுதலுடைய விஷயத்தில் கூட அல்லாஹ் சொன்னதை கேட்கணும், அவன் தூதர் சொன்னதை கேட்கணும். அவன் தூதருடைய அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னாலும் அது மார்க்க விஷயமா உலக விஷயமாங்கிறத டிவைட் பண்ணி பார்த்துக்கிறங்க என்று சொல்லி அல்லாஹ் தான் நமக்கு சொல்லி தந்திருக்கும் போது, இதற்கு அடுத்து
நபிகள் நாயகத்துடைய தோழர்கள் எப்படி இஸ்லாத்தை புரிந்து கொண்டார்களோ அதுதான் நம்முடைய அடிப்படையும் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லாத ஒரு அடிப்படைக்குள்ள நாம போனோம் என்று சொன்னா அது இஸ்லாத்தினுடைய சரியான புரிதலாக இருக்குமான்னு கேட்ட கண்டிப்பாக அது சரியான புரிதலே கிடையாது. ஏன் புரிதல் கிடையாது? அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், இத்தபியு மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும் வலா தத்தபியு மின் தூனிஹி அவுலியா. அல்லாஹ் எதை இறக்கினானோ உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதையே நீங்கள் பின்பற்ற வேண்டும். அவனை விட்டுட்டு மற்றவங்க யாரையும் பொறுப்பாளர்கள் ஆக்கி பின்பற்றி விடாதீர்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சொல்லிட்டு கடைசி என்ன சொல்றான்னு கேட்டா, கலீலம்மா ததக்கரூன், குறைவாகவே நீங்கள் படிப்பினை பெறுகிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சிந்திச்சு பாருங்க, அருமையான ஒரு வசனம். மிக தெளிவாக அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய ரப்பிடமிருந்து உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு எது இறக்கப்படுகிறதோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லிட்டு அவனை விடுத்து வேறு யாரையும் பொறுப்பாளர்களாக்கி பின்பற்றி விடாதீர்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தான் பின்பற்றணும்னா பின்பற்றிடாத. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பின்பற்றணும் யாராவது சொன்னா பின்பற்றிடாத. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு தான் பின்பற்றணும் யாராவது சொன்னா பின்பற்றிடாத. வேறு யாரையும் உங்களுக்கு பொறுப்பாளர்களாக ஆக்கிறாதீங்க. அல்லாஹ் எதை இறக்கினானோ அதுதான் உங்களுக்கு பின்பற்றுவதற்கு வகிதான், தௌஹீது தான் பின்பற்றுவதற்கு அடிப்படை. எது? இந்த ஏகத்துவ கொள்கை, அல்லாஹ் அவனுடைய தூதர், இந்த இரண்டும் தான் அடிப்படையை தவிர வேறு எதுவும் அடிப்படை கிடையாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள். ஏன் குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான்? இப்ப பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ் சொன்னதை கேளு, அவன் தூதர் சொன்னதை கேளுன்னு அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு சஹாபாக்கள் சொன்னாலும் கேட்போம். இப்ப சலபுகள் என்ற பெயர்ல சஹாபாக்கள் மட்டும் இல்ல, சவுதிய அறிஞர்கள் சொன்னாலும் கேட்போம் என்கிற ஒரு நிலை வந்துருச்சா இல்லையா? அரபு நாட்டு அறிஞர்கள் யாருமே இப்படி சொல்லல. ஏதாவது ஒரு அல்லாஹ் சொன்னதை நாம எடுத்து காட்டுவோம், அவன் தூதர் சொன்னதை எடுத்து காட்டுவோம். இந்த ரெண்டையும் எடுத்து காட்டினா இது ஒரு புதிய கொள்கை மாதிரி சித்தரிச்சு என்ன கேள்வி கேட்பாங்க? சவுதியில எந்த அறிஞரும் இதை சொல்லலையே, அரபுலகத்தில் யாருமே இதை பத்தி பேசலையே, அரபுலக வரலாற்றில் இப்படி ஒன்று பேசப்படவே இல்லையே. அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அவன் தூதர் சொல்லி இருக்கிறான்றதை தாண்டி சிந்தனை சலபுன்ற போர்வையில் எப்படி போய் சிந்தனை உட்கார்ந்துருச்சு மூளையில. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாலும் சரி, அல்லாஹ் சொன்னாலும் சரி, அரபு நாட்டு அறிஞர்கள் சொன்னாங்களா, இதுக்கு முன்னாடி போனவங்க சொன்னாங்களா, சஹாபாக்கள் சொன்னாங்களா, இமாம்கள் சொன்னாங்களா? ஏன் வந்து உட்காருது? இந்த குர்ஆன் வசனத்தை நாம ஒழுங்காக புரியல. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், குறைவா தான் நீங்க படிப்பினை பெறுகிறீர்கள். குறைவா படிப்பினை பெறுகிறீர்கள் விளங்குதா இல்லையா? ஏன் குறைவா படிப்பினை பெறுறோம்? அல்லாஹ் இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் யார் யாரையோ பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அனைத்து மறிந்தவனா இல்லையா? அவன் அனைத்து மறிந்த ரப்புல் ஆலமீன் நமக்கு மிக தெளிவாக இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி சொல்லுகிற இன்னொரு செய்தி, சலபு கொள்கையை நீங்க சலபு கொள்கையா இஸ்லாத்தினுடைய அடிப்படை இல்ல அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொன்ன வகி செய்தியா இஸ்லாத்தின் அடிப்படைங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு குர்ஆன் வசனத்தை பாருங்க. எப்படி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅன்ஸல்னா இலைக்க திக்ர, நபியே இந்த வேதத்தை, இந்த திக்ரை, இந்த போதனையை நாங்கள் உங்களுக்கு இறக்கி இருக்கிறோம். எதுக்காக இறக்கி இருக்கிறோம் தெரியுமா? லிதுபைன லின்னாஸ், மனிதர்களுக்கு நீங்கள் விளக்க வேண்டும் என்பதற்காக. எவ்வளவு ஒரு செய்தின்னு பாருங்க. இன்னைக்கு சொல்றாங்களா இல்லையா? நம்ம ஒரு விஷயத்தை விளங்கணும்னா சஹாபாக்கள் எப்படி விளங்கினாங்களோ அப்படித்தான் விளங்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொன்னா அதை எப்படி சஹாபாக்கள் விளங்கினாங்கன்னு தேடி பாருங்க. அவங்க விளங்கின மாதிரி விளங்குறது தான் ஏகத்துவம், அதான் சலபு கொள்கை. அதே மாதிரி ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் ஒன்று சொல்லிட்டா சஹாபாக்கள் எப்படி விளங்கினாங்கன்னு பாருங்க. அப்படி விளங்கி அதை ஏத்துக்கிறது தான் சலபு கொள்கை. சொல்றாங்களா இல்லையா? இது சலபு கொள்கையா கலபு கொள்கையா? சிந்திச்சு பார்க்கணும். எப்படி நான் கேட்கிறேன், அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகத்தை தூதராக ஏன் அனுப்பினான்? குர்ஆனை மட்டும் தந்திருக்கலாமா இல்லையா? குர்ஆனை மட்டும் தந்து ஒரு வகையில் குர்ஆனை தந்து இந்த குர்ஆனை நீங்க ஏத்துக்கிட்டு போயிருங்க, இதை மட்டும் எடுத்து வழி நடங்க என்று சொல்லாம ஏன் தூதர் அல்லாஹ் தஆலா அனுப்புறான்? அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தில் விளங்கப்படுத்துறான். வஅன்ஸல்னா இலைக்க திக்ர லிதுபைன லின்னாஸ், மனிதர்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும், விளங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு நாங்கள் இந்த போதனையை இறக்கி இருக்கிறோம். அப்ப விளங்கப்படுத்துகிற பொறுப்பை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான்? நபிகள் நாயகத்துக்கு கொடுத்து விட்டான். இஸ்லாத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து அதை புரிய வைக்கிற, இப்படித்தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விளங்கப்படுத்துகிற பொறுப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ் தஆலாவே கொடுத்துட்டான். அப்ப நபிகள் நாயகம் இது இப்படித்தான் விளங்கப்படுத்தி சொன்னதுக்கு பிறகு அதை எப்படி சஹாபாக்கள் விளங்கி கொண்டார்களோ அப்படித்தான் நாம விளங்கணுங்கிறது இஸ்லாத்தின் அடிப்படையா வருமா?
கண்டிப்பா வராது. ஏன் வராது? அல்லாஹ்வுடைய தூதரை விடவா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வழங்கப்படுத்திட முடியும்? அல்லாஹ்வுடைய தூதரை விடவா ஒரு விஷயத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தெளிவு தந்துட முடியும்? அல்லாஹ்வுடைய தூதருடைய விளக்கத்தை விட உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தெளிவாக விளங்கப்படுத்திடுவாங்களா? யார் முதல்ல மிக அழகாக தெளிவுபடுத்துவார்கள் இஸ்லாத்தை? கேட்குறாங்களா இல்லையா? இன்னைக்கு நம்மளை நோக்கி இது மாதிரி சில கேள்விகளை கேட்பாங்க. இது யாருக்கு உரிய கேள்வி? இது சலபு என்கிறவர்களை நோக்கி நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இது என்ன பார்க்கணும்? ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறதை விட ஒரு நபித்தோழரால் சொல்லிவிட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இப்போ முடியாதுன்னு இருக்கும்போது எப்படி அவங்க விளங்கின மாதிரி தான் நாம் விளங்கணும்? அதுதான் சலபி கொள்கை, அதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை என்று எப்படி பிரச்சாரம் பண்ணலாம்? இஸ்லாம் என்றாலே சலபி கொள்கை என்கிற மாதிரி ஒரு சித்தாந்தத்தை இன்றைக்கு உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. நாங்கள்லாம் சலபிகள், அதான் ஆரம்பத்தில் நான் சொன்னேனா இல்லையா? நாங்கள் எல்லாம் தௌஹீதுவாதிகள்ங்கிறத தாண்டி இன்றைக்கு நாங்கள் எல்லாம் சலபிகள். நீங்கள் என்ன மதுகபு? நான் ஷாபி மதுகபு. நீங்கள் என்ன மதுகபு? நான் ஹனபி மதுகபு. இன்னும் மதுகபு வழிகேட்டையே பெருமையாக பேசுவதை போன்று சொல்லுவாங்களே, நாங்கள்லாம் தரிக்காப்பா அப்படின்றாங்க. நாங்கள்லாம் தப்லீக் ஜமாத்து, நாங்கள்லாம் வந்து சுன்னத்து ஜமாத்து. கபரு வணக்கத்தை வச்சுக்கிட்டு சுன்ன ஜமாத்துமா, கபரு வணங்குவான், ஆனால் நாங்கள்லாம் சுன்ன ஜமாத்துன்னு சொல்லி பெருமையாக பேசிக்கொள்வார்கள். அப்போ வழிகேட்டையே பெருமையாக பேசுகிற வரிகேடர்களுடைய பட்டியலில் நாங்கள்லாம் சலபிகள் என்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்களா? சஹாபாக்கள் கண்ணியமிக்கவர்கள், தியாகிகள், இந்த மார்க்கத்தை உயிர்ப்பிப்பதற்காக பாடுபட்டவர்கள். இதையெல்லாம் நாங்கள் மறுக்கலை, ஆனால் அவர்களை பின்பற்ற முடியாது. பின்பற்றுகிற அடிப்படை தவறானது. அப்ப சலபி கொள்கை என்ற பெயர்ல ஆரம்ப கால சலபி கொள்கை என்ன சொல்லிச்சு? அல்லாவை எப்படி நம்பணும் அல்லாஹ் சொன்னானோ அப்படி நம்பணும்ங்கிறதுக்காக எடுத்துக்காட்டப்பட்ட விஷயம். இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சா? இன்னைக்கு அப்படித்தான் அல்லாவை நம்புறாங்களா? அல்லாஹ்வுடைய ஆற்றலை சூனியக்காரன் கையில் கொடுத்துட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய ஆற்றலை சூனியக்காரன் கையில் கொடுத்துட்டு சூனியக்காரன் அல்லாஹ் செய்கிற மாதிரி செய்வான்னு சொல்லி பேசக்கூடிய இந்த நிலையை யார் உண்டாக்கி வச்சிருக்கிறா? சலபு கூட்டம் தான் உண்டாக்கி வச்சிருக்கிறா இல்லையா? சலபுகள்னு சொல்றாங்க. எப்பா நோயை தர்றது அல்லாஹ், நோயை நீக்கிறது அல்லாஹ், கஷ்டத்தை தர்றது அல்லாஹ், கஷ்டத்தை நீக்கிறது அல்லாஹ் என்று சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? சூனியக்காரன், சூனிய நபிகள் நாயகத்துக்கே சூனியம் வைக்கப்பட்டுச்சு, சூனியத்தினால் பாதிப்பு உண்டாகியது என்ற இந்த சூனிய கொள்கையை இஸ்லாமாக காட்ட நிற்கிறவங்க யாரு? இந்த சலபிகள் தான். தாயத்து போடாத என்று சொன்னோம். என்ன வாதம் வச்சோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மன் தஅல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரகன்ட்டாங்க. யார் தாயத்தை தொங்க போடுறாங்களோ அவன் இணை வைக்கிறானுங்கிறாங்க. அப்ப இந்த ஹதீஸை சொல்லி தாயத்து போடாத, தாயத்து போடுவது தொங்க போடுவது இணை வைப்பு என்று ஆரம்ப காலத்தில் அத்தனை பேரும் பிரச்சாரம் செஞ்சோமா இல்லையா? பிரச்சாரம் செய்கிற நேரத்தில் இந்த தாயத்தை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு பதிலாக என்ன எல்லாம் சொன்னோம்? இந்த தாயத்தை அணியக்கூடாது, இது அல்லாஹ்வினுடைய, அல்லாஹ் தான் நோயை தர்றவன், அல்லாஹ் தான் நோயை நீக்கிறவன், தாயத்து நோயை நீக்குமாறு நீங்க நம்புறீங்க, இது இணை வைப்புன்னு இஸ்லாம் சொல்லிருச்சு. இப்படி தானே செஞ்சோம். இதே லாஜிக்கு தானே சூனியத்துக்கும் பொருந்தும். சூனியத்துக்கு சூனியக்காரனால் நமக்கு ஒரு நோயை தர முடியும்னு நினைச்சா அதுக்கும் சிறுக்கு தானே. அப்ப சிறுக்குக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு அதற்கு பேர் என்ன? சலபி கொள்கை. அல்லாஹ்வை எப்படி நம்பணுங்கிறத அல்லாஹ் சொன்ன மாதிரி தான். நம்ம அல்லாஹ்க்கு கை இருக்குன்னா கை இருக்கு, அல்லாஹ்க்கு கால் இருக்குன்னா கால் இருக்குது, ஐயா அல்லாஹ்வுக்கு முகம் இருக்கிறது என்றால் முகம் இருக்கிறது, எப்படின்னு எங்களுக்கு தெரியாது, கைஃபியத்து இல்லை, எங்களுக்கு சொல்ல தெரியாது என்று நம்புவதற்காக பேசப்பட்ட ஒரு வார்த்தையை அல்லாஹ்வினுடைய அந்த சிபத்துகளையே திருச்சி அல்லாஹ்வுக்குரிய அதிகாரத்தை வேறு ஒருத்தன் கையில் கொண்டு கொடுக்கிறதுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு பேராக இந்த சலபு கொள்கையை இன்றைக்கு மாற்றி வச்சிருக்கிறாங்களா இல்லையா? அப்ப என்ன புரியணும்? அது வழிகேடு, இதுதான் நேர்வழி. குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான். இந்த ரெண்டை தாண்டி எவர் என்ன கருத்தை சொன்னாலும் அது வழிகேடுதான். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான் பாருங்க. மேல உள்ள வசனத்துல விளக்கப்படுத்துவதற்காகத்தான் நபியை நான் அனுப்பினேன் என்று சொல்லிட்டான் அல்லாஹ். நபியை அனுப்பினதை தெளிவுபடுத்துறதுக்காகத்தான் நபி நமக்கு தெளிவுபடுத்திட்டாங்க. அது எப்படி தெளிவுபடுத்தினாங்களோ அதை ஏத்துட்டு போறதுதான் சஹாபாக்களுடைய பணியும் நம்முடைய பணியுமே தவிர திருப்பி சஹாபாக்கள் எப்படி தெளிவுபடுத்தினாங்களோ அப்படித்தான் நாம நம்பணுங்கிறது இஸ்லாத்தோட அடிப்படை கிடையாது. இஸ்லாம் அதை கண்டிக்கிற ஒரு அடிப்படை. அல்லாஹ்வுடைய தூதர் தான் தெளிவுபடுத்துவார்கள். அதுக்கடுத்து இஸ்லாம் என்ன சொல்லுது? மிக அருமையான அனைவரும் பேசுகிற ஒரு வசனம், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாள் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூரணப்படுத்தி விட்டேன் என்கிற ஒரு வசனம் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் சூரா மாயிதாவுல 3வது வசனமாக அல்லாஹ் தஆலா இறக்கி இருக்கிறான். இந்த வசனத்தை பத்தி
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒருவர் வருவார். ஒரு ஃபாதிரியார் வந்து பேசுறாரு. எப்படி பேசுறாரு? உமரே, உங்க குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது, இது மாதிரி ஒரு வசனம் எங்களுடைய வேத நூலில் இறங்கி இருந்தால் ஒரு விழா கொண்டாடும் நாளாகவே அதை நாங்கள் ஆக்கியிருப்போம். ஏன் ஆக்கியிருப்பாங்க? அவர் சொல்றாரு. என்ன வசனம் கேட்கும்போது இந்த வசனத்தை சொல்றாரு. அந்த வசனத்தில் அது என்ன சொல்லுது? இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை நான் பூரணப்படுத்தி விட்டேன் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? இஸ்லாத்தை உங்களுக்கு வாழ்க்கை நெறியாக நான் பொருந்தி கொண்டேன், மார்க்கம் பூரணப்படுத்தப்பட்டு விட்டது, இஸ்லாம் சொல்லிடுச்சு. சொன்னதுக்கு பிறகு திருப்பி நாம மார்க்கம் இதுதான் இஸ்லாம், அல்லாஹ்வை எப்படி நம்பணும், அவன் தூதரை எப்படி நம்பணும், எப்படி தொழணும், எப்படி நோன்பு பிடிக்கணும், எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்ததுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி நோன்பு பிடிச்சாங்க அப்படித்தான் நான் நோன்பு பிடிப்பேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி நோன்பு பிடிச்சாங்க அப்படித்தான் நான் நோன்பு பிடிப்பேன், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிருவேன். இந்த அடிப்படையை வைத்துத்தான் இஸ்லாம் அணுக சொல்லுதா? இப்படி அணுக சொல்லவே இல்லை. என்ன சொல்லுது? அல்லாஹ் எப்படி குர்ஆன்ல அல்லாஹ்வை பத்தி குல்லு மன் அலைஹா ஃபான் வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அனைத்து உலக அழிகிற நேரத்தில் எல்லாமே அழிஞ்சிரும், உங்களுடைய ரப்பினுடைய முகம் மாத்திரம் மிஞ்சி இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்ப என்ன நம்பணும்? அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குது. இதைத்தான் சஹாபாக்கள் நம்பணும், அப்படித்தான் நம்பினாங்க, நாமளும் அப்படித்தான் நம்பணும். அப்ப அதுல கைஃபியத்து கிடையாது. எப்படி முகம்னு கேட்டா எங்களுக்கு தெரியாது, நான் நம்புறமா இல்லையா? அப்ப இஸ்லாத்தின் அடிப்படையை சரியாக அன்று தொடக்கம் இன்று வரை தௌஹீத் ஜமாத் பேசிக்கொண்டு வருகிறது. இடையில சலபி என்று வந்தது. எதுக்காக இந்த சலபி கொள்ள சித்தாந்தத்தை கொண்டு வந்தாங்க? இந்த இல்லாத விது அப்படி சுப்பா ஒன்றையும் தொப்பி ஒன்றையும் போட்டுக்கொண்டு மக்களுக்கு மத்தியில் ஒரு மாதிரியா காட்சி தந்து கொண்டு அப்படி மக்கள்கிட்ட பேசும்போது என்ன ஆகும்? இவங்க சொல்றதுதான் சரி போல, ஆடையை வைத்தோ உருவத்தை வைத்தோ இஸ்லாத்தை தீர்மானிப்பதே இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம்டா எது? குர்ஆனை வச்சு தீர்மானிக்கணும், ஹதீஸை வச்சு தீர்மானிக்கணும். அதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. நபிகள் நாயகத்துடைய தோழர்களை இன்றைக்கு பின்பற்ற வேண்டும் பிரச்சாரம் செய்யக்கூடிய சலபியத்து நண்பர்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு கேட்டா, நீங்க ஹதீஸ்களை எல்லாம் எடுத்து பாருங்க, சஹாபாக்களுடைய பல நடைமுறைகளை எடுத்து பாருங்கள். இந்த நடைமுறைகளை எல்லாம் பார்க்கும்போது அவர்களும் மனிதர்கள் தான், அவங்களும் தவறு செஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அது வேறு செய்தி. அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்ட காரணத்தினால் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுத்து விடுவான். ஆனா அவங்க தவறு செஞ்சிருக்கிறாங்களான்னு கேட்டா பல கட்டங்களில் தவறு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப சஹாபாக்களை பின்பற்றணும், சஹாபாக்கள் புரிஞ்ச மாதிரி தான் புரியணும். அதுதான் சலபி கொள்கைன்ற ஒரு அடிப்படையை கொண்டு வந்தோம்னு சொன்னா என்ன ஆகிரும் கேட்டா, சஹாபாக்கள் செய்த தவறுகளையும் சரி என்று நினைத்து நாம் செய்ய வேண்டிய ஒரு நிலை உண்டாகிவிடும். எப்படி உண்டாகிரும்? இப்ப சலபி கொள்கை சொல்றவங்க உங்க கூட வந்து பேசுவாங்களா? பேசுற இடத்துல நீங்க கேளுங்க, சரி சலபி கொள்கை நானும் ஏத்துக்கிறேன்பா, சஹாபாக்கள் விளங்கின மாதிரி தான் விளங்கணும், சஹாபாக்கள் சொல்றதைத்தான் நாம இஸ்லாம்னு ஏத்துக்கிறேன்னு, சரி ஏத்துக்கிறேன். ஆனா சில கேள்வி இருக்குது. என்ன கேள்வி? இப்ப இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மிகச்சிறந்த நபித்தோழர், மிகச்சிறந்த சலஃபி, முன் சென்றவர் தானே. அப்ப இந்த சலஃபி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, குர்ஆன்ல 114வது 113வது அத்தியாயங்கள் இருக்குதா இல்லையா குல் சூராக்கள்ல? இந்த 113 114வது 2 அத்தியாயங்களையும் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுடைய அத்தியாயங்களாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ரெண்டையும் குர்ஆனுடைய அத்தியாயங்களாக ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அவர் குர்ஆனை எழுதி ஏடுகளாக வச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த ஏடுகளில் பதிவு செய்யவும் இல்லை. இதை குர்ஆனுடைய ஏத்துக்கிட்டா தானே பதிவு செய்வாரு. குர்ஆன் அவர் ஏத்துக்கிறவும் இல்லை, அதுல பதிவு செய்யவும் இல்லை. என்ன சொல்லி வந்தாரு? இந்த ரெண்டுமே 2 பிரார்த்தனைகள் தான், அதனால இது குர்ஆன் அத்தியாயங்கள் கிடையாது என்று சொல்லி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி வந்தார்கள். இன்னைக்கு நாம அகமதுல இந்த ஹதீஸை பார்க்கிறோம். இப்ப சலபுகளுடைய வழிப்படி இப்ப சலபியாக இருக்கிற இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுடைய 113வது 114வது அத்தியாயங்களை குர்ஆனுடைய அத்தியாயங்களாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப சலபிகள் சொல்றதை கேட்டுக்கிறோம், சலபு கொள்கை தான் இஸ்லாத்தின் அடிப்படை, ஆகவே குர்ஆன்ல இருந்து 2 அத்தியாயத்தை தூக்கிடலாமா? தூக்குவாங்களா? இவங்க செய்யணுமா இல்லையா? அப்ப என்ன யோசிக்கணும்னு கேட்டா, குர்ஆனையே சந்தேகிக்க வைக்கிற ஒரு கொள்கையாக இது மாறிவிடும். இந்த சலபு கொள்கைன்னு போனீங்கன்னா இன்னைக்கு அதானே உண்டா இருக்குது. இன்னைக்கு என்ன செய்யறாங்க? குர்ஆன் தேவலை, ஹதீஸ் தேவலை, சஹாபாக்கள் எதை சொன்னாலும் ஏத்துக்கிட்டு போயிருவோம். அதுக்கு பிறகு வந்த அறிஞர்கள் எதை சொன்னாலும் ஏத்துக்கிட்டு போயிருவோம். ஃபத்வாண்டு என்ன சொல்றாங்க கேளுங்க. ஃபத்வாண்டு மார்க்க தீர்ப்பை நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா
என்ன மார்க்க தீர்ப்புன்னு என்ன வருவாங்க? ஷேக் பின் பாஸ் இப்படி சொல்லி இருக்கிறார், ஷேக் அல்பானி இப்படி சொல்லி இருக்கிறார், ஷேக் அவர் சொல்லி இருக்கிறார், ஷேக் உசைமின் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அவங்க சொன்ன கருத்தை முன் வைப்பாங்க. நாம அவங்க சொன்னதை கேட்கிறோமா, அல்லாஹ் சொன்னதை கேட்கிறோமா? அவங்க அல்லாஹ் சொன்னதை காட்டினா ஓகே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை காட்டினா ஓகே. ஆனா அப்படி சொல்றாங்களா? ஷேக் உசைமின் எதை சொல்றாரோ அதுதான் ஓகேங்கிறாங்க. ஷேக் அல்பானி எதை சொல்லிட்டா அது ஓகே, ஷேக் பின் பாஸ் சொன்னா ஓகே. ஆனா நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க? இவர்கள் பிஜே சொன்னால் தான் கேட்பார்கள். பிஜே எங்களுக்கு அல்லாவும் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதரும் கிடையாது. பிஜே சொன்னாலும், அல்பானி சொன்னாலும், பின்பாஸ் சொன்னாலும், உசைமின் சொன்னாலும், அதற்கு முன் சென்ற ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, புகார் யாரை நீங்க எடுத்துக்கிட்டாலும், எந்த அறிஞர்கள் சொன்னாலும் எதுல இருந்து காட்டணும்? தௌஹீத் ஜமாஅத் அடிப்படை எது? இஸ்லாத்தின் அடிப்படை எது? குர்ஆன்ல இருந்து காட்டணும், ஹதீஸ்ல இருந்து காட்டணும். அல்லாஹ் சொன்னதை காட்டுங்க, அவன் தூதர் சொன்னதை காட்டுங்க. சஹாபாக்கள் இப்படித்தான் செஞ்சிருக்கிறாங்கன்னா அது இஸ்லாத்தின் அடிப்படை கிடையாது. ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற நேரத்தில் சஹாபாக்கள் இருக்கிறார்கள், குர்ஆன் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை நம்மள்ட்ட விட்டுட்டு போறதா சொன்னாங்க? குர்ஆனையும் ஹதீஸையும் தான் விட்டு போறதா சொன்னாங்க. நல்லா கவனிச்சுக்கிறங்க. நபிகள் நாயகம் மரணிக்கிற நேரத்தில் 3 விஷயங்கள் இருக்கிறது. அதுல முக்கியமானது எது? நபி தோழர்கள் உயிரோட இருக்கிறாங்க. அதே மாதிரி குர்ஆன் இருக்கிறது, ஹதீஸ் இருக்கிறது, ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தைகள். ரசூலுல்லாஹ் எதை சொல்றாங்க? விட்டுட்டு போறதா எதை சொல்றாங்க? நான் உங்ககிட்ட விட்டு போறது குர்ஆன் ஹதீஸை தான். அந்த கருத்துப்பட சொன்னாங்களா இல்லையா? அப்ப என்ன விளங்கனே? ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பின்பற்றுவதும் நேர்வழிதான், அதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை, சலபு கொள்கை தான் இஸ்லாத்தின் அடிப்படை இருக்கும் என்று சொன்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானே? நான் உங்களுக்கு மத்தியில சஹாபாக்களை விட்டுட்டு போறேன் என்று சொல்லி இருந்தாங்கன்னு வைங்க, இன்றைக்கு அதுதான் நேர்வழியாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அதை சொல்லாமலே இன்னைக்கு ஒரு வழிகட்ட நேர்வழியாக காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அப்ப சொல்லல. ரசூலுல்லாஹ் ஏன் சொல்லல? சஹாபாக்கள் இஸ்லாத்தின் அடிப்படை கிடையாது. அவர்கள் இஸ்லாத்தை பின்பற்றியவர்கள், இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தவர்கள், இஸ்லாத்திற்காக உழைத்தவர்கள், இஸ்லாத்தை வாழ வைக்க வேண்டும் என்று உடல் பொருள் ஆவி முழுவதையும் தியாகம் செய்தவர்கள். அந்த தியாகத்தை அல்லாஹ் புரிந்து கொண்டான், அல்லாஹ்வை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். நாங்கள் அத்தனை பேரும் அவர்களுடைய தியாகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆனால் பின்பற்ற முடியாது. ஏன் பின்பற்ற முடியாது? அவர்களும் மனிதர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுகிறார்கள், மறுமை நாள்ல கௌசர் தடாகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டிருப்பார்கள். கௌசர் தடாகத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டால், சஹாபாக்கள் எல்லாம் வருவார்கள். வருகிற போது நபித்தோழர்கள் வருவார்கள், மற்ற மனிதர்கள் வருவார்கள். அத்தனை பேரும் வருகிற நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டாங்க, எல்லாரும் என்ன செய்வாங்க? வர்றவங்க அத்தனை பேரும் ஒவ்வொருவராக கௌசர் தடாகத்தில் தண்ணீர் குடித்து விட்டு செல்லுவார்கள். ஒரு கூட்டம் வரும்போது அல்லாஹ் தஆலா திரையை போட்டுருவானா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்களுக்கும் என்னை தெரியும், எனக்கும் அவர்களை தெரியும். இன்னொரு ஹதீஸ்ல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சத்தம் போடுவார்கள், அஸ்ஹாபி அஸ்ஹாபி என்று சத்தம் போடுகிறார்கள். இப்படி சத்தம் போடுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மலக்குமார் என்ன சொல்லுவாங்க? முஹம்மதே, நீங்க மௌத்தானதுக்கு பிறகு இவங்க என்னையெல்லாம் இந்த மார்க்கத்தில் உண்டாக்கினாங்கிறது உங்களுக்கு தெரியாது, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு சில நபித்தோழர்கள் நபிகள் நாயகத்துடைய மரணத்துக்கு பிறகு இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார்கள். அந்த ஹதீஸ்ல தெளிவாக விளங்குதா இல்லையா? இப்படி தெளிவாக விளங்குற ஒரு செய்தி இருக்கும்போது நாம எப்படி சலபுகள் சொன்னா மார்க்கமாகும் ஒரு நிலைக்கு வர்றது? சலபுகள் தவறு செய்வார்கள், சலபுகளுக்கும் தவறு நடக்கும் என்று இருக்கும்போது சலபீசம் எப்படி இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையாக மாறும்? அதை எப்படி இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக ஒருவர் சித்தரிக்க முடியும்? அப்ப என்ன புரியணும்னு கேட்டா, இது நபித்தோழர்களுடைய அறியாமல் அவர்கள் செய்த தவறுகள். இந்த தவறுகள் எதை காட்டுது? அவர்கள் மனிதர்கள்ங்கிறத காட்டுது. அல்லாஹ் அவர்களுடைய தவறுகளையும் மன்னித்து அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். அது இஸ்லாத்தினுடைய ஒரு செய்தியாக சொல்லப்பட்டு விட்டது. ஆனா அவர்களை பின்பற்ற முடியாது. சலபீசம் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக ஆக்கப்பட முடியாது. அதே மாதிரி அதே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இன்னொரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறாங்க? தொழுகையில சஹாபாக்கள் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவருடைய உறவுகள் தொழுது கொண்டு இருக்கிறார்கள். தொழுது கொண்டு இருக்கும் போது என்ன செய்யறாங்கன்னா, முட்டுக்காலில் கையை வச்சு ருக்கூல முட்டுக்காலில் கையை வைக்கிறாங்க. இப்போ நாமளும் அப்படித்தானே செய்கிறோம். ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்கன்னா தொடையில் கையை வைப்பாங்க. பிறகு அந்த சட்டத்தை எல்லாம் மாற்றி முட்டுக்காலில் கையை வைக்கணும் சட்டம் கொண்டு வரப்பட்டு விட்டது. கொண்டு வரப்பட்டா அந்த முட்டுக்காலில் அவங்க கையை வச்சு தொழுகிற நேரத்தில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கையை தட்டி விட்டு தொடையில் கையை வை அப்படிங்கிறாங்க. ஏன் சொல்றாங்க? இதுதான் இஸ்லாம்னு சொல்றாங்க. அவருக்கு தெரியல ஏற்கனவே அந்த சட்டத்தை எல்லாம் மாத்திட்டாங்கிறது. அப்ப தந்த ஒரு சட்டம் மாற்றப்பட்டது கூட
சில நபித்தோழர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கிறது. அப்ப அவங்களுக்கு அந்த சட்டம் தெரியாமல் இருக்கிற நேரத்தில் அவர்களை பின்பற்றுவதுதான் இஸ்லாத்தோட கொள்கை என்று சொல்லி அந்த அடிப்படைக்குள்ள நாம போனோம் என்று சொன்னா அது நேரான பாதையா இருக்குமா? அதே மாதிரி முத்தலாக் விஷயத்துல உமர் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க? தலாக் தலாக் தலாக்னு சொல்லி ஒருத்தன் சொன்னான்னு சொன்னா அது ஒரு தலாக்காகத்தான் ரசூலுல்லாஹ் கணக்கிட்டார்கள். இஸ்லாம் அப்படித்தான் கணக்கிட்டது. ஆனா உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க? அப்படி சொன்னா முத்தலாக் ஆயிரும்னு சொல்லி சட்டமே கொண்டு வந்தாங்களா இல்லையா? அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்கள் இதை தெரியாமல் செய்திருக்கிறார்கள், மார்க்கத்தை புரியாமல் சொல்லி இருக்கிறார்கள். இப்படி சொல்லி இருக்கிற நேரத்தில் அதை சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படைக்குள்ள வந்துட்டோம்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன மாதிரி இஸ்லாத்தின் அடிப்படையை நாம ஏத்துக்கிறதா அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அடிப்படையை ஏத்துக்கிறதா? இப்ப தலாக்ல ரசூலுல்லாஹ் சொன்னதை செய்யறதா அல்லது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதை செய்யறதா? அப்ப என்ன புரியணும்னு கேட்டா இந்த சலபி கொள்கை என்கிற பெயர்ல ஒரு வழிகேடு நுழைவிக்கப்படுகிறது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லுகிறான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்வினுடைய கயிற்றை அத்தனை பேரும் பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், சேர்ந்து பிடிச்சுக்கிறங்க. வஅதஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறுண்டா என்ன? அல்லாஹ் சொன்னது, அவனுடைய தூதர் சொன்னது, இந்த ரெண்டையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு வகுந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், நீங்கள் நரகத்தினுடைய விளிம்பில் இருந்தீர்கள், அதிலிருந்து உங்களை அல்லாஹ் காப்பாற்றினான். எப்படி அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி அல்லாஹ் சொன்னதை கேளுங்க, அவன் தூதர் சொன்னதை கேளுங்க, நீங்கள் நரகத்தின விளிம்பில் இருந்தீர்கள், அல்லாஹ் தான் உங்களை காப்பாற்றி கொண்டு வந்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எவ்வளவு அழகான ஒரு உபதேசம், எவ்வளவு அழகான ஒரு எடுத்துக்காட்டு. சிந்திச்சு பாருங்க, ஏன் இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? நரகத்தின விளிம்பில் இருந்தவங்களை, சிலைகளை வணங்கி கொண்டிருந்தவர்களை அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வைத்தான் வணங்க வேண்டும், அவன் தூதர் சொன்னதைத்தான் கேட்க வேண்டும் என்று கொண்டு வந்ததுக்கு பிறகு திருப்பி அதை விட்டு நாம வெளியே போயிட்டோம் என்று சொன்னா திரும்ப நரகத்தினுடைய பாதைக்கு போறோம் என்று அர்த்தமா இல்லையா? அப்ப சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு ஆரம்ப காலத்தில் குர்ஆன் சுன்னா அல்லாஹ் சொன்னதை கேட்போம், அவன் தூதர் சொன்னதை கேட்போம் என்று பேசிய பலரும் கூட இன்றைக்கு சஹாபாக்கள் சொன்னதை கேட்போம், அவர்கள் சொல்வதும் வழி, சலபுகளுடைய வழிதான் எங்களுடைய வழி என்று சொல்லி இஸ்லாம் சொல்லாத ஒரு அடிப்படையின் கீழ் ஆரம்ப காலத்தில் அல்லாஹுவை எப்படி புரிய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு தனி கொள்கையாக உண்டாக்கி கொண்டு இன்றைக்கு அதையே தங்களுடைய வழியாக ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு வழிகட்ட ஒரு நிலைக்கு போயிருக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கிறோம். அப்ப என்ன விளங்கனே? இஸ்லாத்தினுடைய அடிப்படை அல்லாஹ் சொன்னது, அவனுடைய தூதர் சொன்னது, அல்லாஹ்வைத்தான் வணங்குவோம், அவன் தூதருக்குத்தான் கட்டுப்படுவோம். இது தவிர சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக உழைத்தவர்கள், இந்த மார்க்கத்திற்காக கஷ்டப்பட்டவர்கள், இந்த மார்க்கத்திற்காகவே தங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணித்தவர்கள், அவர்களுடைய தியாகத்திற்கும் நம்முடைய தியாகத்திற்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது, மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. அவ்வளவு தியாகங்களை செய்து இந்த மார்க்கத்தை உயிர்ப்பித்து நமக்கு கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த நபித்தோழர்களுடைய தியாகத்தை நாம் போற்ற வேண்டும், புகழ வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்களை பின்பற்ற முடியாது. இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்பதை புரிந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.